கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஜெபமீட் திருச்சபை போதகர் ஜேக்கப் நான் பேசுகிறேன், கொடைக்கானலிருந்து. தயவுசெய்து சபையுடைய பொசிஷனை பாருங்கள். சபையுடைய பொசிஷன் எப்படி இருக்குது? பொசிஷன் தான் ரொம்ப மோசமாக இருக்கிறது. மழை காலத்தில் நாங்கள் சிரமப்பட்டு வருகிறோம். தயவுசெய்து யாவரும் மன அழிந்து கொள்ளுங்கள். இதை பார்க்கும்போதே கர்த்தருடைய வீடு பாலாக கிடக்குது. நம்மளும் மச்சுப்பாவனை வீட்டில் காலம்புன்னு சொல்லி ஆகாஜிசை தீக்கதிசை கொடுத்து கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைவு போட்டுக்கிறேன். தேவப்பிள்ளையே, தயவுசெய்து உங்கள் மனதை நினைவு கொண்டு இது மறுபடியும் உங்கள் பகுதியில் நான் தெரியப்படுத்துகிறேன். இது இரண்டாவது வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து யாவரும் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் மிகுந்த சிரமத்தோடு கர்த்தர் ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இது ஆலயத்துடைய பொசிஷன் பாருங்கள், வெளி சைடு பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது அநேக நாங்கள் சிரமத்தோடு கர்த்தர் ஊழியத்தை செஞ்சு கொண்டு வருகிறோம். தயவுசெய்து யாவரும் மன நினைவு கூறுங்க. ஆலயத்தை கெட்ட முன் வாருங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. கர்த்தருக்கென்று உதவி செய்யுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக உங்கள் தெய்வ இல்லத்தை நம்ம கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நம்ம இல்லத்தை கட்டி எழுப்புவார். தயவுசெய்து பாருங்கள், பொசிஷனை பாருங்கள். நாங்கள் எவ்வளோ சிரமத்தின் மத்தியில் நாங்கள் ஊழியம் செஞ்சு வருகிறோம். கொஞ்சம் பாருங்கள், தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தயவுசெய்து உங்கள் மனதில் வைத்து கொண்டு தயவுசெய்து யாவரும் உதவி செய்ய முன் வாருங்க. நம்ம கர்த்தர் இல்லத்தை நான் கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். உள் சைடு காமிக்கிற பாருங்களேன், மழை காலத்தில் எப்படி ஒளி இருக்குது மற்றும் கொஞ்சம் பாருங்கள். உள் சைடு பாருங்கள், மழை காலத்தில் எப்படி ஒளி இருக்குன்று தேவைப்பிள்ளையே இதை எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், எவ்வளோ தாங்கள் சிரமத்தில் இருக்கோம். பாருங்கள், எவ்வளோ ஒளி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சிரமத்தின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள். தெய்வ வீடு பாலாக கிடக்குது. நம்மளும் மச்சுப்பாவனை வீட்டில் இருக்கோம். தயவுசெய்து யாவரும் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்காக உதவி செய்ய வாருங்க, முன் வாருங்க. இதான் உள்பகுதி பாருங்கள். உள்பகுதி எப்படி ஒளி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். தெய்வப்பிள்ளையே, நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். தயவுசெய்து தான் உள்பகுதி பாருங்கள். நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு கர்த்தர் ஊழியத்தை செய்து வருகிறோம் பாருங்கள். தயவுசெய்து யாவரும் அறிந்து கொள்ளுங்க. பாருங்கள், எவ்வளோ சொதன்னு நனைஞ்சிருக்கு. இந்த பகுதியிலேருந்து ஒழுகி வருகிறது. தயவுசெய்து நினைவு கூறுங்க. தயவுசெய்து கர்த்தர் இல்லத்தை கெட்ட முன்னு வாருங்க. தயவுசெய்து உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் எதை பேசுவாரானால் அதை கர்த்தருக்கு என்ன செய்ய முன் வாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 27 லட்ச ரூபா தேவைப்படுகிறது தெய்வ ஆலயத்தை கெட்டும்படி. தயவுசெய்து உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசும்படி நம்ம ஒரு வேளை நம்ம ஒரு வீடு இப்படி கடந்தால் நம்ம பார்த்து சும்மா இருப்போமா? கொஞ்சம் நினைவுபடுத்துங்க தேவப்பிள்ளையே. கர்த்தர் இல்லத்தை கெட்ட வாருங்க. தயவுசெய்து கெட்ட வாருங்க. ஆகாய் திகிர்ஸ் சொல்ல உரைச்ச வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து கர்த்தர் இல்லத்தை கெட்ட வாருமோ. இதான் சபையுடைய பொசிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி ஒளி இருப்பாங்க, சொதன்னு இருக்குது. நாளை தினத்தில் 6 நடைபெறுகிறது. தயவுசெய்து யாவரும் மனதில் அழைத்து கொண்டுங்க. நான் மழை காலத்தில் நாங்கள் சிரமப்படுகிறோம். ப்ளீஸ் எங்களுக்காக உதவி செய்ய வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து யாவரும் எண்ணிக்கொள்ளுங்க. இதோட 3வது வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிறோம். தயவுசெய்து உங்கள் மன நினைவு கூறுங்க. தயவுசெய்து உதவி செய்ய முன் வாருங்க. தெய்வப்பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இல்லத்தை கெட்ட வாருவோம், கர்த்தர் இல்லத்தை கெட்டுவோம். கண்டிப்பாக உங்கள் இல்லத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி கர்த்தர் புதுப்பிப்பார். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆலயத்தை கட்டி எழுப்ப வாருங்க. தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தாராளமாக உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உண்மையாக கர்த்தருடைய பாதத்தில் உண்மையாக சொல்கிறேன். இது பொய் இல்லை. இது கர்த்தர் சமூகத்தில் உண்மையாக சொல்கிறேன். இதுதான் சபையுடைய பொசிஷன். யாவரும் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.